அரசியல் அதிகாரம் என்பது பெரும்போதை. அது இனம், மதம், உறவு, நட்பு என எதையும் பார்க்காது. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்வார்கள், கொலையும் செய்வார்கள். இவ்வாறு பல சம்பவங்கள் எமது நாட்டின் அரசியலில் இடம்பெற்றுள்ளன. அவ்வாறு இடம்பெற்ற ஒரு அரசியல் சம்பவத்தை தான் இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறோம். 1993ஆம் ஆண்டு வரை, அதாவது ஆர் பிரேமதாசா, ஐக்கிய தேசிய கட்சியின் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஆர் பிரேமதாசா கொல்லப்படும் வரை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி பலமாக இருக்கிறது. அதாவது 1977ஆம் ஆண்டு ஜெயவர்தன நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து 93ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த அரசாங்கம் பலமாக இருக்கிறது. 93ஆம் ஆண்டு ஆர் பிரேமதாசா கொல்லப்படும் வரை அந்த அரசாங்கம் பலமாக இருக்கிறது. பிரேமதாசா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசு ஆட்டங்காண தொடங்குகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு களத்தில் இறங்கி நிற்பவர் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க. சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதி தலைவராகவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்ட பொதுஜன முன்னணியின் உதவி தலைவராகவும், அதாவது பிரதி தலைவராகவும் நியமிக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி களத்தில் இறங்குகிறது. 93ஆம் ஆண்டு பிரேமதாசா கொல்லப்பட்டதை தொடர்ந்து 93ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த மாகாண சபை தேர்தலில் சந்திரிகா தரப்பு வெற்றி பெறுகிறது. பல சபைகளை பொதுஜன முன்னணி கைப்பற்றுகிறது. மேல் மாகாண முதலமைச்சராக சந்திரிகா நியமிக்கப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும். அதாவது ஜனாதிபதி தேர்தல் 94ஆம் ஆண்டும், நாடாளுமன்ற தேர்தல் 95ஆம் ஆண்டும் இடம்பெற வேண்டும். மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்ற பொதுஜன முன்னணி இப்போது ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகிறது. அடுத்து வரப்போவது ஜனாதிபதி தேர்தல் தான் என்று நினைத்து அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு, ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தயாராகிறது. இப்போது ஒரு பிரச்சனை. பொதுஜன முன்னணியினதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் தலைவராக இருப்பவர் சிறிமாவோ பண்டாநாயக்க. ஆனால் பிரதி தலைவராக இருப்பவர், இரண்டுக்கும் பிரதி தலைவராக இருப்பவர் சந்திரிகா. சந்திரிகா தரப்புக்கு ஒரு சின்ன சிக்கல். ஏனென்று சொன்னால், இந்த தேர்தலில், அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகாவை களத்தில் இறக்கினால் மாத்திரம்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும். புது இரத்தம், புது மூச்சு. இதன் காரணமாக மக்கள் ஆட்சியை இந்த கட்சிக்கு வழங்குவதற்கு தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் பழைய இரத்தம், பழைய தலைவர் இறங்கினால் ஆட்சியை கைப்பற்றுவது மிக கடினம். இதன் காரணமாகத்தான் மக்கள் மாகாண சபை தேர்தலில் சந்திரிகா தரப்பை வெற்றி பெறச் செய்தார்கள். ஆனால் சிறிமாவோ அடுத்த தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். சந்திரிகா தரப்போ இல்லை, சந்திரிகாவைத்தான் களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. சந்திரிகாவை களமிறக்கினால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும் என்பதால். ஆனால் சிறிமா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு வயதாகிவிட்டது தான், இருந்தாலும் எனக்கு மூளை இருக்கிறது, ஆட்சியை கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று வாதிடுகிறார். இதன் காரணமாக சுதந்திர கட்சி இரண்டாக பிளவடைகிறது. சந்திரிகா தரப்பு, சிறிமா தரப்பு என்று இரண்டாக பிளவடைகிறது. சந்திரிகாவை களமிறக்கினால் மாத்திரம்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும், இல்லையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி தொடரும். சிறிமாவை களமிறக்கினால் சிறிமாவுக்கு வயதாகிவிட்டது, இதன் காரணமாக அவரால் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது, கைப்பற்றவும் முடியாது. ஆட்சியை நடத்துவதற்கு முன் ஆட்சியை கைப்பற்றுவதே கடினம், மக்கள் அவருக்காக வாக்கு போட மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை சந்திரிகா சார்பு ஊடகங்கள் முன்னெடுத்து செல்கின்றன. இதன் காரணமாக சிறிமா களத்தில் இறங்குகிறார். களத்தில் இறங்கி சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை கூட்டி தனது நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் தான் போட்டியிடப் போகிறேன், போட்டியிட்டு வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றதும் ஆட்சியை நாடாளுமன்றத்திடம் ஒப்படைத்துவிட்டு கௌரவமாக ஆட்சியிலிருந்து, அரசிலிருந்து ஒதுங்கி விடுவேன் என்று அறிவிக்கிறார். இதன் காரணமாக சந்திரிகா தரப்பு கலவரமடைகிறது. இப்போது இரண்டு தரப்புக்கும் இடையிலான அந்த பனிப்போர், அம்மா மகள் பனிப்போர் உக்கிரமடைய தொடங்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் சிறிமாவுக்கு அவரது காலில் சிறு உபாதை. அதை சரி செய்வதற்காக, அதற்கு வைத்தியம் செய்வதற்காக சிங்கப்பூர் செல்கிறார். சிங்கப்பூர் செல்வதற்கு முதல் நாள் திவைன பத்திரிகையில் ஒரு பேட்டி வழங்குகிறார். அந்த பேட்டியில் அவர் இந்த நிலைப்பாட்டை, அவர் போட்டியிடுதல் என்ற அந்த நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிக்கிறார். அவர் சிங்கப்பூர் சென்று விட்டார். இப்போது இந்த பேட்டி பத்திரிகையில் வெளியாகிறது.
பத்திரிகையில் வெளியாகியதும் சந்திரிகா தரப்பு மேலும் கலவரமடைகிறது. தனது தாய் போட்டியிடுவது என்ற உறுதியிலே இருக்கிறார். இது எப்படி முறியடிப்பது, எப்படி முறியடித்து தான் வேட்பாளராக நியமிக்கப்படுவது என்று சொல்லி சந்திரிகா யோசிக்கிறார். இப்போது சந்திரிகா தரப்பு கலவரம் அடைந்துள்ளதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தனது நிலைப்பாட்டை, அதாவது கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். சிரிமா சிங்கப்பூர் செல்வதற்கு முன் இவ்வாறான ஒரு பேட்டியை திவையின பத்திரிகைக்கு வழங்கவில்லை என்று கூறுகிறார். தான் சிரிமாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விசாரித்து அவர் சொன்னார் எந்த ஒரு பத்திரிகைக்கும் தான் பேட்டி வழங்கவில்லை என்று. இதன் காரணமாக அவரை பேட்டி கண்ட நிருபர் கலவரம் அடைகிறார். அவர் மீண்டும் எழுதுகிறார், நான் தான் அவரை பேட்டி கண்டேன், அவர் கூறிய விடயங்கள் அனைத்தையும் நான் அவரது பேட்டியில் பிரசுரித்துள்ளேன், அத்தனையும் உண்மை. இவ்வாறு அவர் அறிக்கை ஒன்றை அந்த பத்திரிகையில் வெளியிடுகிறார். மீண்டும் செயலாளர் ஒரு அறிக்கையை விடுகிறார். அறிக்கையை விட்டு இந்த குழப்பத்தை தணிக்க வேண்டும், இந்த பனிப்போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டு, பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு கூறுகிறார், எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்று சுதந்திர கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று அதில் குறிப்பிடுகிறார். இந்த அறிக்கையை சிங்கப்பூரிலிருந்து வாசித்த சிரிமா ஆத்திரமடைகிறார். தனது செயலாளருக்கு தொலைபேசி மூலம் செயலாளர் தொடர்பு கொண்டு ஏசுகிறார். இவ்வாறு அம்மா மகள் போர், பனிப்போர் உக்கிரமடைந்து, பனிப்போர் மேலும் போராக மாறி உக்கிரமடைந்து கொண்டு செல்கின்ற நிலையில் ஜனாதிபதி டிபி விஜயதுங்க நாடாளுமன்றத்தை கலைக்கிறார். உண்மையில் ஜனாதிபதி தேர்தலைத்தான் இந்த வருடம் 94ஆம் ஆண்டு நடத்த வேண்டும், 95ஆம் ஆண்டு தான் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும். ஆனால் அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது, ஜனாதிபதி பதவியை கையில் வைத்து கொண்டு நாடாளுமன்ற ஆட்சியை கைப்பற்றுவது இலகு என்று நினைத்துத்தான் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டார். இப்போது இந்த பிரச்சனை முடிவு பெறுகிறது. இது ஜனாதிபதி வேட்பாளராக யார் போட்டியிடுவது என்ற அந்த பிரச்சனை, அம்மா மகள் பிரச்சனை, அம்மா மகள் போட்டி முடிவுக்கு வருவது என்ன, அந்த பிரச்சனையை ஓரத்தில் போட்டுவிட்டு இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்று சொல்லி யோசிக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சிரிமா சிங்கப்பூரிலிருந்து வரவில்லை. சிரிமா சிங்கப்பூரில் இருக்கும்போது சுதந்திர கட்சி அவசரமாக கூடி சாதாரண முடிவெடுக்கிறது, இந்த தேர்தலை சந்திரிகா தலைமையில் தான் சுதந்திர கட்சியை எதிர்கொள்வது என்று முடிவெடுக்கிறது. சிரிமா வருவதற்கு முன் சுதந்திர கட்சியின் மத்திய குழு முடிவெடுத்து விட்டது. அதன் அடிப்படையில் சந்திரிகா தலைமையில் சுதந்திர கட்சி, அதாவது பொதுஜன முன்னணி கதிரை சின்னத்தில் களமிறங்குகிறது, வெற்றியும் பெறுகிறது. இந்த பக்கம் சந்திரிகா தலைமையில், அந்த பக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் காமினி திசாநாயக்காவின் தலைமையில். காமினி திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று, அதாவது பிரேமதாசாவை விளக்கப்பட்டு, லலித் அத்துலத் முதலி, காமினி திசாநாயக்க உள்ளிட்ட 8 பேர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டு அவர்கள் புது கட்சி ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள். பிறகு லலித்தின் தலைமையில், பிறகு லலித் சுட்டுக் கொல்லப்பட்டதும் மீண்டும் டிபி விஜயதுங்கவின் அழைப்பின் பேரில் காமினி திசாநாயக்க மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நுழைந்து கட்சியின் தலைவராகவும் ஆகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமராக இருப்பவர் ரணில் விக்ரமசிங்கே, ஜனாதிபதியாக இருப்பவர் டிபி விஜயதுங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்து விட்டது. இருந்தாலும் காமினி திசாநாயக்க அவர் திட்டமிடுகிறார், ஏனைய கட்சி எம்பிக்களை வளைத்து போட்டு நாடாளுமன்ற ஆட்சியை அமைப்பது, நாடாளுமன்ற ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது என்று முடிவெடுக்கிறார். இதற்கான வேலை திட்டங்களை அவர் செய்து வருகிறார். ஆனால் பிரதமராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதில் உடன்பாடில்லை. காமினி பிரதமராவதையோ நாடாளுமன்ற ஆட்சியை அமைப்பதையோ அவர் விரும்பவில்லை. நாடாளுமன்ற ஆட்சி அமைந்தால் கட்சியின் தலைவராக இருக்கின்ற காமினி தான் பிரதமராக நியமிக்கப்படுவார். அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டால் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார். அவ்வாறு நிறுத்தப்பட்டால் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்ற கைப்பற்றிய கட்சிதான் ஜனாதிபதி தேர்தலையும் வெற்றி கொள்ளும் என்ற அடிப்படையில் காமினி திசாநாயக்க வெற்றி பெற்று விடுவார், ஜனாதிபதியாகி விடுவார். இதை ரணில் விக்ரமசிங்கே விரும்பவில்லை. தனது செல்வாக்கு
காமினி இந்த நிலைக்கு உயர்ந்தால் தனது செல்வாக்கு கட்சிக்குள் தனது செல்வாக்கு கீழிறங்கிவிடும் என்ற காரணத்தால் காமினி பிரதமராவதை தடுப்பதற்கு திட்டமிடுகிறார். அதற்காக ரணில் செய்த முதல் வேலை உடனடியாக தனது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததும் உடனடியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததோடு உடனடியாக அலரி மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார். இதனால் காமினி ஒரு சிக்கலை எதிர்நோக்குகிறார். ரணில் பிரதமராக இருந்ததன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற அதிகாரத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருந்தது. ரணிலிடம் இந்த சந்திரிகாவிடம் ஒப்படைக்காமல். இப்போது ரணில் விலகிவிட்டதால், பிரதமர் பதவியிலிருந்து விலகிவிட்டதால் முழு அமைச்சரவையும் கலைந்துவிட்டது. இப்போது சந்திரிகாவுக்கு இது பெரும் இலகுவான வழியாகிவிட்டது. சந்திரிகா எதிர்கொண்ட 2 பிரச்சனைகள், நாடாளுமன்ற ஆட்சியை அமைப்பதில் எதிர்கொண்ட 2 பிரச்சனைகளில் ஒன்று தீர்ந்துவிட்டது. ஒன்றுதான் காமினி பிரதமராவதற்கு எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது. அது முதலாவது பிரச்சனை தீர்ந்துவிட்டது. அடுத்த பிரச்சனை, 2வது பிரச்சனை, ஜனாதிபதி வெற்றி பெற்ற கட்சிக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் நாடாளுமன்ற ஆட்சி அமைப்பதற்கு. அவ்வாறு அழைப்பு விடுக்கும்போது கட்சியின் தலைவி, வெற்றி பெற்ற கட்சியின் தலைவி சிரிமாவோ பண்டாரநாயக்க சிரிமாவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பதா, அல்லது இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்த சுதந்திர கட்சியின் பொதுஜன முன்னணியின் பிரதி தலைவர் சந்திரிகாவை அழைப்பதா என்ற ஒரு குழப்பம். இதற்காக சந்திரிகா யோசிக்கிறார், என்ன செய்வது, எவ்வாறு இந்த திட்டத்தை, அதாவது தனது தாயை வெட்டிவிட்டு தான் ஆட்சியை கைப்பற்றுவது எப்படி, பிரதமராவது எப்படி என்று யோசிக்கிறார். திடீரென அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அதுதான் ஜேஆரை வைத்து ஆட்சியை இலகுவாக கைப்பற்றக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை சந்திரிகா கண்டுபிடித்து விட்டார். அது என்ன வழி தெரியுமா? ஜேஆர் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆள். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி, இப்போது ஓய்வில் இருக்கிறார். அவர் எப்படி தனது கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எதிராக செயற்படுவார், எப்படி வேறு ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்வார் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு ஒரு துருப்புச்சீட்டு இருக்கிறது. அதுதான் ஜேஆர் அவரது ஆட்சியில் சிரிமாவின் பிரஜா உரிமையை பறித்திருந்தார். இதன் காரணமாக இப்போது சிரிமா பிரதமரானால் ஓய்வில் இருக்கின்ற ஜேஆரை பழிவாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கிறது என்றொரு அச்சத்தை உருவாக்கி ஜேஆரிடமிருந்து உதவியை பெறுவதற்கு சந்திரிகா தரப்பு முயற்சி செய்கிறது. இதற்கான உதவியை ஜேஆரை சந்தித்து இந்த விடயத்தை எடுத்து கூறி பிரதமர் பதவியை கைப்பற்றுவதற்கான இந்த திட்டத்தை சந்திரிகா தெரிவிக்கிறார் குமார் நடேசனிடம். குமார் நடேசன் என்பவர் யார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் உறவுக்காரர். மஹிந்த ராஜபக்சவின் சகோதரி நிருபமா ராஜபக்சவை திருமணம் முடித்திருப்பவர். நிருபமா ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரது கணவர் தான் திருக்குமார் நடேசன், தொழிலதிபர். அவர் ஜேஆர் ஜெயவர்தனுடன் மிகவும் நீண்ட உறவை கொண்டவர். தொழிலதிபர் என்ற அடிப்படையில் அவர் ஜேஆருடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்டவர். இவரது தலைமையில் இப்போது சந்திரிகா தரப்பு ஜேஆரை போய் சந்திக்கிறது. சந்தித்து இந்த விடயத்தை எடுத்து கூறுகிறது. சந்திரிகா சொல்கிறார், எனது தாய் பிரதமராக நியமிக்கப்பட்டால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் அவரது பிரஜா உரிமையை பறித்திருந்தீர்கள். அதன் காரணமாக தாய் பிரதமராகி உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது, உங்களை பழிவாங்குவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகவே தன்னை பிரதமராக்கினால் மாத்திரம்தான் நீங்கள் தப்ப முடியும். நான் பழிவாங்கப் போவதில்லை என்று கூறுகிறார். யாருக்கு இது சரி என்றே படுகிறது. ஆம், உண்மையில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிரிமா எப்படியும் தன்னை பழி வாங்குவார் என்று பயந்து உடனடியாக ஜனாதிபதி டிபி விஜயதுங்கவை தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை கூறுகிறார். கூறியதும் டிபி விஜயதுங்க சொல்கிறார், உடனடியாக சந்திரிகா தரப்பை அந்த குழுவை என்னிடம் அனுப்பி வைங்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். டிபியை சந்தித்து பேசுகிறார்கள். பின்னர் சந்திரிகா பிரதமராகிறார், நாடாளுமன்ற ஆட்சி கைப்பற்றுகிறார். இந்த போட்டி யாருக்கிடையில் இடம்பெற்றது என்று சொன்னால் தாய்க்கும் மகளுக்கும் இடையில். தாய் ஜனாதிபதி ஆவதையோ பிரதமர் ஆவதையோ மகள் விரும்பவில்லை. மகள் ஜனாதிபதி ஆவதையோ பிரதமர் ஆவதையோ தாய் விரும்பவில்லை. இதுதான் அரசியல். அரசியல் என்று வரும்போது
அங்கு உறவெல்லாம் கிடையாது, இனமெல்லாம் கிடையாது, மதமெல்லாம் கிடையாது, நட்பெல்லாம் கிடையாது. எல்லாம் யாரோ எவரோ. ஆட்சி அதிகாரம் மாத்திரம்தான் முக்கியம். அதற்காக எதையும் செய்வார்கள், கொலையும் செய்வார்கள். இதுதான் அரசியல். இந்த நாட்டின் அரசியலில் இடம்பெற்ற இது போன்ற பல கசப்பான சம்பவங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து வரும் பதிவுகளில் அவற்றை நாம் பார்ப்போம்.